வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சூர்யா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேற்கு வங்கத்தில் பிரதமர் மோடி தீவிர தேர்தல் பிரச்சாரம். சிலிகுரியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக மமதா பேரணி. மகாராஷ்டிரா, கேரளா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் தினசரி கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரிப்பு. மத்திய சுகாதாரத்துறை தகவல். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட அமர்வு நாளை தொடக்கம். அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெறும். அமமுகவினர் தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க இன்று கடைசி நாள். நாள்தோறும் ஆயிரக்கணக்கில் மனுக்களை சமர்ப்பித்து வரும் கழகத்தினர். கிருஷ்ணகிரியில் பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டதற்கு திராவிட கழக தலைவர் திரு கி வீரமணி கண்டனம். கீழ்த்தரமான செயல்களுக்கான தண்டனை சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்றும் கருத்து. வலையில் சிக்கிய பாட்டிலில் இருந்த திரவத்தை மது என்று நினைத்து குடித்ததால் ஏற்பட்ட விபரீதம். கோடியக்கரை அருகே நிகழ்ந்த சம்பவத்தில் 3 மீனவர்கள் உயிரிழப்பு. சென்னையில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தினம் கொண்டாட்டம். சாதனை படைத்த பெண்கள் விருது வழங்கி கௌரவிப்பு. புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெறும் வரை போராட்டம் தொடரும். டெல்லியில் நாளை பெண் விவசாயிகள் தலைமையில் போராட்டம். IPL கிரிக்கெட் போட்டிகள் அடுத்த மாதம் 9ஆம் தேதி சென்னையில் தொடக்கம். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நேருக்கு நேர் மோத தயாராக இருப்பதாக மேற்கு வங்க முதல்வர் செல்வி மமதா பானர்ஜி பாஜகவிற்கு சவால் விடுத்துள்ளார். பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து நடைபெற்ற இப்பேரணியில் பேசிய அவர், பாஜகவினர் வாக்கிற்கு பணம் கொடுத்தால் அதை வாங்கிக் கொண்டு திரிணாமுல் காங்கிரசுக்கு வாக்களியுங்கள் என தெரிவித்தார். தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் பிரதமர் திரு மோடி கொல்கத்தாவில் தனது பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். அதே நேரத்தில் பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து மேற்கு வங்க முதல்வர் செல்வி மமதா பானர்ஜி சிலிகுரியில் பிரம்மாண்ட பேரணியில் ஈடுபட்டார். ஆளுயர சிலிண்டர் பொம்மையுடனும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடனும் பேரணியாக சென்றார். அப்போது மத்திய பாஜக அரசுக்கு எதிராகவும் பெட்ரோலிய பொருட்கள் விலை உயர்வை கண்டித்தும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் முழக்கம் எழுப்பினர். இதைத் தொடர்ந்து சிலிகுரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பிரதமர் திரு மோடி கூறினார். ஆனால் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என குறிப்பிட்டார். தேர்தல் களத்தில் நேருக்கு நேர் மோத தாங்கள் தயாராக இருப்பதாகவும், பாஜகவினர் வாக்கிற்கு பணம் கொடுத்தால் அதை பெற்றுக்கொண்டு திரிணாமுல் காங்கிரசுக்கு வாக்களியுங்கள் என குறிப்பிட்டார். நாட்டில் தற்போது உள்ள திரு அமித்ஷா மற்றும் திரு மோடியின் சிண்டிகேட் குறித்து மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் செல்வி மமதா பானர்ஜி தெரிவித்தார். வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வது விவசாயிகளின் உரிமை என காங்கிரஸ் MP திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி 102ஆம் நாளாக டெல்லியில் லட்சக்கணக்கான விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என பல்வேறு அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் MP திரு ராகுல் காந்தி, தங்கள் வாழ்வாதாரத்தை பெறுவதும் பாதுகாத்துக் கொள்வதும் விவசாயிகளின் உரிமை என குறிப்பிட்டுள்ளார். அவர்களது வாழ்வாதாரத்திற்கு அரசு உத்தரவாதம் அளிப்பதை உதவி என கூற முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிரா, கேரளா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் தினசரி கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது.
நாடு முழுவதும் அண்மை காலமாக கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருகிறது. கடந்த சில நாட்களாக தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 18,711 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டதாகவும் 100 பேர் கொரோனாவால் உயிரிழந்ததாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதில் 84.7% பாதிப்புகள் மகாராஷ்டிரா, கேரளா, பஞ்சாப், கர்நாடகா, குஜராத், தமிழகம் ஆகிய 6 மாநிலங்களில் பதிவாகியிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் கடந்த சில நாட்களாகவே தினசரி பாதிப்புகள் 10,000-ஐ தாண்டி பதிவாகிறது. பெருந்தொற்று குறித்த அச்சமின்றி பொதுமக்கள் கூடுவதே மகாராஷ்டிராவில் கொரோனா பரவலுக்கு காரணம் என மருத்துவ நிபுணர் குழு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது கட்ட அமர்வு நாளை தொடங்குகிறது. இதில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 1வது கட்ட அமர்வு கடந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உரையுடன் தொடங்கியது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. பிப்ரவரி 15ஆம் தேதி நிறைவடைந்த 1வது கட்ட அமர்வு 2 நாட்களுக்கு முன்னதாகவே பிப்ரவரி 13ஆம் தேதி முடிவடைந்தது. இந்நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது கட்ட அமர்வு நாளை தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடரில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளை எழுப்ப காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. நாட்டில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் தடுப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. நாடாளுமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள முகாமில் வரும் 9ஆம் தேதி முதல் எம்பிக்களுக்கு தடுப்பூசி போடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தகவலின்படி மக்களவையில் 32% எம்பிக்களும், மாநிலங்களவையில் 62% எம்பிக்களும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிட இறுதி நாளான இன்றும் கழகத்தினர் ஆர்வத்துடன் விருப்பமனுக்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கி வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனுக்கள் கடந்த 3ஆம் தேதி முதல் வழங்கப்பட்டு வருகிறது. தொடக்க நாளன்றே 1300க்கும் மேற்பட்டோர் மனுக்களை பெற்றுச் சென்றனர். இதைத் தொடர்ந்து 4ஆம் நாளான நேற்றும் மகளிர் உட்பட ஏராளமானோர் ஆர்வத்துடன் விருப்ப மனுக்களை பெற்றும் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவும் செய்தனர். விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளவும் பூர்த்தி செய்து வழங்கவும் இன்று கடைசி நாள் என்பதால் தலைமை அலுவலகத்தில் கழகத்தினர் ஆர்வத்துடன் குவிந்துள்ளனர். இளைஞரணி அம்புட்டி வருமே டிடிவி சார் பக்கம் தான் இருக்காங்க. தமிழ்நாடு பூரா டிடிவி சார் பக்கம் தான் இருக்காங்க. டிடிவி சார் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். தமிழகத்தின் முதலமைச்சர் வருவார், எந்த சந்தேகமும் இல்லை. தமிழ்நாட்டிலேயே எலெக்ஷன் வச்சு கூட்டுறவு சங்கத்தை கைப்பற்றினது புதுக்கோட்டை தொகுதியைச் சேர்ந்த வடவாளம் ஊராட்சியில் தான். மக்கள் செல்வர் பணி எங்கும் சிறப்பதற்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து எப்பொழுதும் இதுபோல வடவாளம் ஊராட்சி எப்படி கைப்பற்றினோமோ அதே போல் புதுக்கோட்டை தொகுதியையும் கைப்பற்றி மக்கள் செல்வர் பாதடியில் சமர்ப்பிப்போம். வீரத்தோடு வாழ்ந்த தமிழனும் இனம் மானத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே துரோகம் கருவறுக்கப்பட வேண்டும். அதற்காக தமிழகம் முழுவதிலும் இருந்திருக்கிற லட்சோப லட்சம் தொண்டர்கள், கோடிக்கணக்கான தொண்டர்களை இன்றைய தினம் துரோகத்தை வீழ்த்த வேண்டும், எதிரியை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைய தினம் களமாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த களத்திலே வெற்றி வாகை சூடுவோம். அண்ணன் மக்கள் செல்வர் அவர்கள் தமிழகத்தை ஆள வேண்டும். தமிழகத்தை ஆளுகிற பொழுதுதான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். அண்ணன் டிடிவியினுடைய நல்ல ஒரு செல்வாக்கு இருக்குது. நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுக்கும் அந்த துரோகிகள் மேலே பொதுமக்களுக்கு கடுமையான அதிருப்தி இருக்குது. இந்த நேரத்தில் 234 தொகுதியிலையும் அண்ணன் டிடிவியினுடைய செல்வாக்கு எங்கே திரும்பினாலும் பொதுமக்களும் பெண்களும் கடுமையான ஒரு எழுச்சியில் இருக்காங்க. அண்ணன் டிடிவி வெற்றி வாகை சூடுவார். அவரை முதல்வர் ஆக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதற்காக தேனீக்கள் மாதிரி உழைப்போம். இதனிடையே நாளையும் நாளை மறுதினமும் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் விண்ணப்ப மனு வழங்கியவர்களுடன் நேர்காணல் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனைகளில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட பல லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோவை சேர்வைக்காரன்பாளையம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கேரளாவைச் சேர்ந்த மிளகாய் வியாபாரிகளின் வாகனத்தை தடுத்து நிறுத்தி சோதனையிட்ட போது உரிய ஆவணங்களின்றி 2,52,000 ரூபாய் கொண்டு சென்றது தெரியவந்தது. பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் சார் ஆட்சியர் கருவூலத்தில் பணத்தை ஒப்படைத்தனர்.
இதேபோல் ஆர் பொன்னாபுரம் பகுதியில் நடைபெற்ற வாகன சோதனையில் இருசக்கர வாகனத்தில் வந்தவரிடமிருந்து 60,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் படையினர் அவ்வழியே சென்ற காரை நிறுத்தி சோதனை செய்தபோது உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 4 கிலோ பழைய வெள்ளி கொலுசுகள் மற்றும் 90,000 ரொக்க பணத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள முட்லூரில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு சென்ற 1,10,000 ரூபாயை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் அவற்றை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். மேலும் உரிய ஆவணங்களை காண்பித்துவிட்டு பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அதிகாரிகள் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது வலையில் சிக்கிய பாட்டிலில் இருந்த திரவத்தை மது என நினைத்து குடித்ததால் 3 மீனவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் நாகை மாவட்டம் கோடியக்கரையில் மீன்பிடித்து வருகின்றனர். பாம்பனைச் சேர்ந்த 6 மீனவர்கள் கடந்த 6 நாட்களுக்கு முன்பு மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இவர்களது வலையில் 5 லிட்டர் பாட்டில் ஒன்று சிக்கியுள்ளது. மதுபான பாட்டில் என கருதி அதில் இருந்து திரவத்தை அந்தோணி, போஸ், வினோத் ஆகிய 3 பேரும் அருந்தியுள்ளனர். இதில் தங்கச்சிமடத்தைச் சேர்ந்த அந்தோணி படகிலேயே உயிரிழந்தார். மற்ற இருவரும் நாகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் சிகிச்சை பலனின்றி போஸ் மற்றும் வினோத் ஆகியோர் உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கத்தாளைமேடு பகுதியில் பெரியார் சிலையை மர்ம நபர்கள் அவமதித்த சம்பவத்திற்கு திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியிலிருந்து குப்பம் செல்லும் சாலையில் கத்தாளைமேடு என்னும் இடத்தில் பெரியார் நினைவு சமத்துவபுரம் உள்ளது. இங்குள்ள நுழைவு வாயிலில் வைக்கப்பட்டிருந்த பெரியார் சிலைக்கு மர்ம நபர்கள் சிலர் டயர் மாலை அணிவித்து தீ வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களே இணைந்து பெரியார் சிலையை தூய்மைப்படுத்தினர். இச்செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி, இந்த கீழ்த்தரமான செயலுக்கு மக்கள் சட்டமன்ற தேர்தலில் பதில் தருவார்கள் என அறிக்கை வெளியிட்டுள்ளார். பெரியாரின் சிலையை கண்டும் அச்சம் கொள்பவர்களை இத்தகைய செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை நிச்சயம் உண்டு எனவும் குறிப்பிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ஏத்தக்குடி ஊராட்சி மன்ற தலைவரை எடப்பாடி தரப்பினர் பணி செய்ய விடாமல் கொலை மிரட்டல் விடுத்துள்ளதற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை உயரதிகாரிகள் தலைமையில் குழு அமைத்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கேட்டுக்கொண்டனர். எனக்கு வீடு கஜா புயல்லேருந்து வீடு கூரை வீடு தான். கஜா புயல்லேருந்து தெரிச்சு போய் நிற்கிது. வீடு இல்லை, ஒன்றும் இல்லை. நான் ரொம்ப கஷ்டத்தில், வீடு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். அந்த வீட்டுக்கு எங்கள் பிரசிடண்ட் போய் நான் வீடு போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்க போகிறப்ப எங்கள் வீட்டுக்கார் பேரில் ராசப்பாவும் கோகிலாவும் வீடு போட்டு அவங்க பணம் போட்டு எடுத்துக்கிட்டாங்க. அதை போய் நாங்கள் போய் கேட்க போவோம், உங்கள் பேருக்கு பணம் அப்படி வந்துச்சுன்னா, வீடு வந்துச்சுன்னா நாங்கள் வேறு பேருக்கு போட்டு நான் வீடு போட்டு தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரினா அதோட இருக்குது. எங்கள் வீட்டுக்கார் பேரில் 100 நாள் வேலையே போகல. 100 நாள் வேலைக்கு போனாருன்னு அவருக்கு 100 நாள் அட்டை கொடுத்து அக்கௌண்ட்டு போட்டு கொடுத்து அவருக்கு பணம் போட்டு அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஒரு பைசா அதுலேயும் நாங்களும் அடைஞ்சதில்லை. எங்கள் வீட்டுக்கார் குடிகாரனால 500 ரூபா அவர் காசை கொடுத்து குடிக்க வச்சு கையெழுத்தை போட்டு பணத்தை வாங்கி இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ வீடு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வீடு போட்டு கொடுக்கணும். இந்த ஊராட்சி மன்ற தலைவரை நான் ஜெயிச்சு 1 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் என்னை எந்த பணியும் செய்யவும் விட மாட்டேங்கிறாங்க. பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸில் உள்ளே அந்த சேர்லேயே என்னை உட்கார விட மாட்டேங்கிறாங்க. அவங்களே சாவி வச்சுக்கிறாங்க. கேட்டால் சாவியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களே பழைய பிரசிடண்ட்டை வச்சு எல்லா பணியும் அவங்களே செய்கிறாங்க. ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்க மட்டும் இந்த சேரில் உட்கார விடுறாங்க. மற்றபடி அந்த சேரில் என்னை உட்கார விடுறதும் கிடையாது. பழைய பிரசிடண்ட் உள்ளே உட்காந்துக்கிட்டு தீர்மானம் நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்லி கட்ட பஞ்சாயத்து உள்ளே பண்ணுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஊராட்சி செயலாளர், ஊராட்சி மன்ற தலைவர். நான் போய் கேட்டேன்னா, நீ எதுக்கு என்னை கேட்குற, நீ கேட்கக்கூடாது, இது என்னோட கண்ட்ரோலில் இருக்குது, மொத்தமாக நான் தான் பார்ப்பேன், நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது, பழைய பிரசிடண்ட்டும் நானும் தான் பண்ணுவோம், உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. உயிரோடு வச்சு கொளுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. கேட்டதுக்கு உங்கள் வீடு இல்லை, நாங்கள் போட்டு கொடுக்க முடியாது, 20,000 பணம் தரேன், இல்லைன்னா ஒதுங்கிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் 2 பொண்ணை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். வீடெல்லாம் ஒழுகுது, எங்களுக்கெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேட்டோம்னா எனக்கு தெரியாதுமா போங்கன்னு சொல்கிறாங்க. சேலத்தில் 20 வருடங்களாக தனியொரு பெண்ணாக சடலங்களை இடுகாட்டில் அடக்கம் செய்யும் பணியில் இருக்கும் பெண்ணை கௌரவித்த சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. சேலம் 4 ரோடு பகுதியில் உள்ள டிவிஎஸ் இடுகாட்டில் கடந்த 20 வருடங்களாக மயானத்தில் தனி ஒரு பெண்ணாக சடலங்களை அடக்கம் செய்வது மற்றும் எரியூட்டும் பணிகளை செல்வி சீதா என்பவர் செய்து வருகிறார். அவரை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு மரியாதை செய்தும் பரிசு பொருட்களை வழங்கியும்
தன்னார்வ அமைப்பினர் சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடினர். இதேபோல் அப்பகுதியில் 20 வருடங்களுக்கு மேலாக தன்னுடைய குடும்பத்தின் தேவைக்காக ஆட்டோ ஓட்டும் பெண் திருமதி லட்சுமி என்பவரையும் தன்னார்வ அமைப்பினர் கௌரவித்தும் பரிசுகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். நான் 20 வருஷமாக இந்த மயானத்தில் வேலை செஞ்சிட்ருக்கேன். என்னை இந்த இடத்துல இந்த மகளிர் தின விழாவுக்கு என்னை கௌரவித்து பாராட்டு கொடுத்து கேக் வெட்டி பாராட்டுனதுக்கு மேடத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்து. வீட்டில் முடங்கி இருக்கிற பெண்கள்லாம் நம்மளும் போகலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலை கற்று வச்சுருப்பாங்க. ஏன்னா வீட்டில் இருந்து வெளியில் போகக்கூடாது அப்படின்னா ஒரு கட்டாயத்தெல்லாம் இருப்பாங்க. அவங்களாம் இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளும் தன்னம்பிக்கையோடு வந்து இந்த தொழிலை ஆரம்பிப்போங்கிற ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. அதனால் என்னுடைய தொழிலுக்கும் மேடத்துக்கும் மேடம் சார்பாக வந்த அனைவருக்கும் மகளிர் தின விழாவில் எல்லாம் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. இடுகாட்டில் கொண்டாடப்பட்ட இந்த மகளிர் தினம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வயது என்பது ஒரு எண் மட்டும்தான் என்பதை உணர்த்தும் வகையில் 62 வயதான பெண்மணி ஒருவர் தனது நடன அசைவுகளால் இணையத்தை கலக்கி வருகிறார். இசை ஆசிரியரான திருமதி ரவிபாலா சர்மா அரசு பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்று தற்போது மும்பையில் வசித்து வருகிறார். பணி ஓய்விற்கு பின் வீணாக பொழுதை கழிக்க விரும்பாத அவர் தனது குழந்தை பருவ கனவான நடனம் ஆடுவதை தற்போது நிறைவேற்றி வருகிறார். நடனம், பாட்டு, இசைக்கருவிகள் வாசிப்பது உள்ளிட்ட வீடியோக்களை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றும் இவரது இன்ஸ்டா கணக்கை சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் ஃபாலோ செய்து வருகின்றனர். அவரது இன்ஸ்டா ரசிகர்கள் டான்சிங் தாதி என்று ரவிபாலா சர்மாவை அன்பாக அழைக்கின்றனர். தனது தனித்திறமைகள் மூலம் இணையத்தை கலக்கி வரும் ரவிபாலா சர்மாவிற்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. உலக மகளிர் தின விழாவையொட்டி கும்பகோணம் அருகே உள்ள சர்வதேச பள்ளியில் படித்து வரும் மாணவ மாணவிகளுக்கு களரி மற்றும் வர்மக்கலை அடிமுறை பயிற்சிகள் வழங்கப்பட்டது. ஆயக்கலைகளில் ஒன்றான தற்காப்பு கலைகளில் களரி, வர்மக்கலை மற்றும் அடிமுறை கலைகளை கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த உலக லெமூரியா வர்மக்கலை சங்கத்தினர் மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்து வருகின்றனர். கும்பகோணம் அருகே உள்ள சர்வதேச பள்ளியில் படித்து வரும் மாணவ மாணவியருக்கு உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு களரி, சிலம்பம், வர்மக்கலை மற்றும் அடிமுறை பயிற்சிகள் வழங்கப்பட்டது. இதில் உலக லெமூரியா வர்மக்கலை சங்கத்தினர் பங்கேற்று பயிற்சி அளித்தனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு இந்த கலையை பெண்களுக்கு தற்காப்பு கலைகள் தேவை அப்படிங்கிறதுக்காக இந்த கலையை நம்ம இன்னைக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஏன்னா பெண்கள் இந்த சமுதாயத்தில் நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு. அதுக்காக தன்னம்பிக்கையும் தைரியமும் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாரம்பரிய தற்காப்பு கலைகளான பழமையான நம்ம மறந்து போயிருக்கக்கூடிய நம்மளுடைய தற்காப்பு கலையை நம்ம இளைய சமுதாயத்துக்கு சேர்க்கும் வகையில் இன்னைக்கு இந்த இடத்துல பயிற்சியை கொடுக்குறோம். சிலம்பம், களரி, ஜிம்னாஸ்டிக், அடிமுறை இந்த மாதிரிப்பட்ட கலைகளை பாடுதிட்ட வடிவில் நம்ம பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். இனி வரும் நிகழ்வை வேக செய்திகளாக பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் சமவெளி பகுதியில் வெப்பத்தின் தாக்கம் காரணமாக வனவிலங்குகள் குடிநீருக்காக நீர்த்தேக்க பகுதிகளுக்கு படையெடுப்பதால் கொடைக்கானல் மலைவாழ் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கொடைக்கானல் கீழ்மலை பகுதியான தாண்டிக்குடி, ஆடலூர், பஞ்சிமலை உள்ளிட்ட ஆரஞ்சு, பலா போன்ற பயிர்கள் 10,000 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் வனவிலங்குகள் குடிநீர் தேடி வருவதால் கொடைக்கானல் மலைவாழ் மக்கள், உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நாகையில் வாக்கு எண்ணும் மையம் அமையவுள்ள தனியார் கல்லூரியில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன் நாயர் ஆய்வு மேற்கொண்டார். வாக்கு எண்ணும் மையத்தில் செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாட்டு பணிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் ஆய்வு செய்தார். வாக்கு எண்ணும் மையம், வாக்குப்பெட்டிகள் வைக்கப்படும் அறை, பூத் ஏஜென்ட்டுகளுக்கான அறை, செய்தியாளர்களுக்கான அறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களை ஆட்சியர் திரு பிரவீன் நாயர் பார்வையிட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 242 பதற்றமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவ படையினர் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு செந்தில் ராஜ் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் உள்ள 2097 வாக்குச்சாவடிகளில் 242 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டதாக குறிப்பிட்டார்.
சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வலியுறுத்தி ஈரோட்டில் மாற்றுத்திறனாளிகள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். ஈரோடு மாற்றுத்திறனாளிகள் மகளிர் வாழ்வுரிமை அமைப்பு மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கம் சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு வாக்குரிமை மற்றும் பெண்களின் உரிமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காளிங்கராயன் விருந்தினர் மாளிகை முன்பு புறப்பட்ட இப்பேரணி பிரப் சாலை வழியாக சென்று தாலுகா அலுவலகம் முன்பு நிறைவடைந்தது. 30க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருசக்கர வாகனத்தில் சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அரியலூரில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மகளிர் சுய உதவிக் குழுவினர் ரங்கோலி கோலங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற கோலம் வரையும் நிகழ்ச்சியில் சுய உதவிக்குழு பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வாக்குப்பதிவு இயந்திரம், வாக்களிப்பது ஜனநாயக கடமை ஆகியவற்றை வலியுறுத்தி தத்ரூபமாக கோலங்கள் வரைந்தனர். இவற்றை மாவட்ட ஆட்சியர் ரத்னா பார்வையிட்டு பாராட்டு தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்துள்ள திருவெண்காடு புதன் பகவான் கோவிலில் இந்திர பெருவிழாவின் 12ஆம் நாளான இன்று தெப்போற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவிலில் இருந்து புறப்பட்ட சுவாமி அம்பாள் தெப்பத்தில் எழுந்தருளினர். இதனையடுத்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு தீபாராதனைகள் நடத்தப்பட்டு தெப்பம் திருக்குளத்தை 4 முறை வலம் வந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை தரிசனம் செய்தனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை மையப்படுத்தி தேர்தல் அறிக்கை தயாரிக்க உள்ளதாக முன்னாள் முதல்வர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார். திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளரிடம் பேசிய அவர் மதவாத சக்திகளை எதிர்கொள்ள தயாராகி வருவதாகவும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து மற்றும் புதுச்சேரியை காப்பாற்றுவோம் என்ற கருத்தை மையமாக முன்வைத்தும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் என்றும் கூறினார். கும்பகோணம் அருகே எஸ்புதூரில் இன்று மதியம் திருவிடைமருதூரைச் சேர்ந்த தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது குடந்தையை நோக்கி சென்ற லாரியை பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையிட்டதில் கோழி வியாபாரி ஷேக் அகமது என்பவர் எடுத்துச் சென்ற 1,40,000 ரூபாயை கைப்பற்றினர். கைப்பற்றப்பட்ட பணம் திருவிடைமருதூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பணத்தை பெற்றுக் கொள்ளும்படி ஷேக் அகமதுவிடம் தேர்தல் அலுவலர்கள் தெரிவித்தனர். என்ஆர் காங்கிரஸ் கட்சி சுயநலமாக செயல்படுவதாக பாஜக மாநில தலைவர் திரு சுவாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 50 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில் புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி அடையாத காரணத்தால் சுயநலம் இல்லாமல் என்ஆர் காங்கிரஸ் கட்சியுடன் பாஜக கூட்டணி வைத்துள்ளதாக குறிப்பிட்டார். கூட்டணியில் சுயநலமாக செயல்பட்டால் ஒட்டுமொத்தமாக மாநில வளர்ச்சியும் பாதிக்கும் என்றும் திரு சுவாமிநாதன் கூறினார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி திருவிழாவையொட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் வரும் 18ஆம் தேதி பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 28ஆம் தேதி பங்குனி உத்திரம், 30ஆம் தேதி பட்டாபிஷேகம், 31ஆம் தேதி திருக்கல்யாண வைபவம் நடைபெறவுள்ளன. விழா ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் திருமங்கலம் வருவாய் கோட்டாட்சியர் சௌந்தர்யா தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அத்திமரப்பட்டி பகுதியில் சுமார் 1000 ஏக்கரில் பயிர் செய்யப்பட்ட நெல்லுக்கு உரிய விலை கிடைக்காததால் அரசு நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் காளான்கரை, அத்திமரப்பட்டி போன்ற பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கரில் விவசாயிகள் நெல் பயிரிட்டுள்ளனர். இந்த ஆண்டின் முதல் போகத்தில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழையினால் சேதமடைந்த நிலையில் தற்போது 2ஆம் போகத்திற்காக அம்பை 18 என்ற குறுகிய கால நெல்லினை பயிரிட்டனர். ஆனால் நெல்லை வாங்கும் வியாபாரிகள் குறைந்த விலைக்கு எடுப்பதால் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் அரசே இந்த பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையம் அமைத்து நெல்லை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். நெல் மழையில் பூராமே அழிஞ்சு போச்சு. 2வது மறுபடியும் சாகுபடி பண்ணியிருக்கோம். 50-16 நெல் விவசாயம் பண்ணியிருக்கோம். மறுபடியும் விதைச்சது பூராமே அழிஞ்சு போச்சு. 2வது மறுபடியும் நாற்று விலைக்கு வாங்கி கொண்டு நட்டுருக்கோம். நெல் மாசில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 35 மூடை விளையிற இடத்துல 24 மூடை 25 மூடை தான் ஒரு ஏக்கருக்கு வெள்ளாமல் விளைச்சல வருது இந்த வருஷம். ஒரு ஏக்கர் விளைஞ்சதுன்னா 35 மூடை விளையிற இடத்துல பாதி நெல் கூட விளையல. 150 கிலோ நெல் 2200 தான் எடுக்காங்க நெல் ரேட்டு. நெல் கொள்முதல்லையும் ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக கவர்மெண்ட்டு பார்த்து ஏதாவது செஞ்சால் நல்லாயிருக்கும்.
சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு பெண்கள் தொழில் முனைவோர் நலச்சங்கம் சார்பில் சென்னை தீநகரில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு பெண்கள் தொழில் முனைவோர் நலச்சங்க தலைவர் திருமதி கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஆட்சி மசாலா நிறுவனர் திரு பத்மசிங் ஐசக், கனரா வங்கி பொது மேலாளர் திருமதி கனிமொழி, இந்திய சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கி பொது மேலாளர் திருமதி சித்ரா கே அலை, சென்னை அன்னை வேளாங்கண்ணி கல்வி குழும செயலாளர் திரு தேவ் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். சமூகத்தில் சிறந்து விளங்கும் பெண்களையும் சமூக அக்கறையோடு செயல்படும் பெண்களையும் அங்கீகரிக்கும் விதமாக இதில் விருதுகள் வழங்கப்பட்டன. அடுத்த சர்வதேச பெண்கள் தினத்திற்குள் குறைந்தது 1000 பெண்களையாவது தொழில் முனைவோராக உருவாக்க வேண்டும் என்பதே தங்களுடைய நோக்கம் என தமிழ்நாடு பெண்கள் தொழில் முனைவோர் நலச்சங்க தலைவர் திருமதி கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மகளிர் தினம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கோலாகலமாக கொண்டாடுறோம். அது ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு தருது. பெண்கள் தொழில் முனைவில் அடுத்த கட்டத்துக்கு போகிறது தான் எங்களோட சங்கத்தோட குறிக்கோள். பெண்கள் குறிக்கோள் நம்ம அடையணும்னாச்சுன்னா அவங்க டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் ரொம்ப எல்லா இடத்துலையும் மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சியாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்களுக்கு சக்ஸஸ் தான் கிடைக்கும். தன்னம்பிக்கையாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும் வர்ற பெண்கள் எல்லாம். நாங்கள் இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே நாங்கள் ஒரு 1000 பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்குறது எங்களோட லட்சியமாக வச்சுருக்கிறோம். திரளான பெண்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கைவினைப் பொருட்களின் கண்காட்சியும் கலை நிகழ்ச்சிகளும் இதில் இடம்பெற்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனல்.